Hi, hello friends. Welcome to my channel கட்டுறது சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் காரப்பொடி. அது எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் உளுத்தம் பருப்பு இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துர்க்கேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். பெருங்காயம் தேவையான அளவு. பூண்டு நல்லா நெசுக்கி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 1-2 நெசுக்கி எடுத்துக்கினீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். அதனால தான். சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தனியா 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இந்த பூண்டை நான் 2 மீடியம் சைஸ் பூண்டை உரித்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். எதுக்காக நம்ம இந்த மாதிரி தட்டி எடுக்கிறோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகும். இது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒரு 15 மிளகா அப்படி எடுத்துருக்கேன். இந்த ஆந்திரா ஸ்டைல் காரப்பொடி பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால தான் நம்ம காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக அந்த சீரகத்தையும் இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம். நம்ம அடுத்து பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு அது ஃப்ரை ஆகணும். நீங்கள் கையில் எடுத்து நுறுக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நுறுங்கி போகணும். அது அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அதில் இருக்க எண்ணெயிலேயே இந்த தனியாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காரப்பொடிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதிலையே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா அது ஒரு மாதிரி கருகிடும். அதால் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த தட்டில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இந்த மிளகாவும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்தளவுக்கு முறியணும் அது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு எல்லாமே அப்படின்ற அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் நரன்னு குறை இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடியோட டேஸ்ட் தெரியும் நல்லா. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த நரன்னு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி,
இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.